அனைவருக்குமான வணக்கம். அன்பான தினபூமி நேயர்களே, 12 ராசி அன்பர்களே, ஆன்மீக செல்வந்தர்களே, சிவகடாட்சம் பரிபூரணம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. அந்த வாக்கியத்தின்படி இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மாதம் 14/1/2025 முதல் 12/2/2025 தை மாதம் 30 நாட்கள். இந்த தை மாதங்கிறது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, 12 மாதமே சிறப்பு தான். ஆனால் தை மாதம் விசேஷமான மாதம். இது மகர முகூர்த்த மாதமாக வச்சுக்கிறது. இந்த மாதத்தில் சுப முகூர்த்த நாட்கள்லாம் இருக்குது. வளர்பிறையில் இருக்குது, தேய்பிறையில் இருக்குது, எல்லா விஷயத்திலையும் இருக்குது. தை மாதம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி 1ஆம் தேதி முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொங்கல் வைபவம், சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க. அது ஒரு பொங்கல். அடுத்த நாள் மாட்டு பொங்கல், அடுத்த நாள் காணும் பொங்கல், இதெல்லாம் ஒரு விசேஷம். அடுத்தது வரக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி. அடுத்து வரக்கூடியது இந்த மாதத்தில் மிக விசேஷமானது தை அமாவாசை. இந்த தை அமாவாசைங்கிறது பித்திருக்கள் கடன் தீர்க்க அந்த அமாவாசை. அமாவாசையில் 3 அமாவாசை விசேஷமானது. அதாவது இது தட்சிணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தை மாதம். அதாவது சூரியன் வடக்கிலே தென்கிழக்கிலே உதித்து வடமேற்கிலே போய் மறையக்கூடியது இது உத்தராயணம். கடந்த மாதங்கள்ல இருந்ததெல்லாம் தட்சிணாயனம். வருடத்தில் 3 அமாவாசை சிறப்பு. முதல் அமாவாசை தை அமாவாசை, அடுத்தது ஆடி, அது தட்சிணாயனத்தில் வந்துடுது. தட்சிணாயனத்தில் 2 அமாவாசை, ஆடி மாதம் 1, புரட்டாசி மாதம் 1. இந்த அமாவாசையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை. பித்திருக்கள் கடன் தீர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. எள்ளும் தண்ணீரும் விடுவது அவர்களுடைய ஆத்ம திருப்திக்காக. அவரவர்கள் பெரியவர்கள், அப்பா தாத்தா பாட்டன், அம்மா பாட்டி முப்பாட்டி, அம்மாவோட அப்பா அம்மா, அம்மாவோட தாத்தா பாட்டி, அம்மாவோட முப்பாட்டன் முப்பாட்டி, இந்த வகைக்கெல்லாம் எள்ளந்தண்ணி விட்டு தர்ப்பணம் பண்ணுறதும் திவசம் பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. அதுபோல் தை மாதத்தில் அந்த கரிநாள்னு சொல்லி வரக்கூடியது அதுவும் பெரியவர்களுக்கு, அதாவது சமாதியாக நிலையில் இருக்கக்கூடிய இறந்த அவருடைய ஆத்மாவுக்கு சமாதி பூஜைன்னு சொல்லி அங்கே போய் படையல் போட்டு பண்ணுவாங்க. இது ஒரு சில குறிப்பிட்ட சாரார் செய்யக்கூடியது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம். இதற்கடுத்து பெரிய விசேஷம்னு எடுத்தீங்கன்னா தைப்பூசம். ஒரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒரு நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது. சரி சார், இவ்வளோ விஞ்ஞான உலகத்தில் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாமே. இப்போ தை மாதமும் பூசமும் சேர்ந்து வந்தால் தைப்பூசம், மாசியும் மகமும் சேர்ந்து வந்தால் மாசி மகம், அதாவது பௌர்ணமி. பௌர்ணமி தினத்தில் இந்த நட்சத்திரம் மாசியில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தோட பௌர்ணமி, பங்குனியில் உத்தர நட்சத்திரத்தோட பௌர்ணமி, சித்திரையில் சித்திர நட்சத்திரத்தோட பௌர்ணமி, வைகாசியில் விசாக நட்சத்திரத்தோட பௌர்ணமி, ஆருத்ரா அதாவது திருவாதிரையும் இதுவும் வரக்கூடிய பௌர்ணமி. அதே சமயத்தில் ஆடியில் கிருத்திகையும் பௌர்ணமியும், ஐப்பசி மாதத்தில் அது ஒரு மகா பௌர்ணமின்னு சொல்லக்கூடியது, அன்னாபிஷேக பௌர்ணமி, பரணி அஸ்வினி அந்த நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடியது. கார்த்திகையில் உங்களுக்கெல்லாம் தெரியும் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும், மார்கழியில் திருவாதிரையும் பௌர்ணமி. இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரு கடவுளுக்கும் ஒரு தெய்வத்துக்கும் மிகவும் விசேஷமாக செய்யும். அந்த வகையில் இந்த தைப்பூசம் அப்படிங்கிற பேர்லேயே இருக்குது தைப்பூசம். அது பௌர்ணமி அன்னைக்கு வரும்.
இந்த தைப்பூசம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு எப்படி நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டு மலை ஏறி எழுமுடி கட்டி மலை ஏறி நம் சாமியை பார்த்துட்டு வரோமோ, அந்த மாதிரி இந்த தைப்பூசத்துக்கு பழனியில் பெரிய விசேஷம். அதுக்கு என்ன பண்ணணும்னா 36 நாள் 48 நாளுக்கு முன்னாடி குறைஞ்சது 12, அதுக்கு மேலே 24, அதுக்கு மேலே 36, அதுக்கு மேலே 48, எல்லாம் பாருங்கள் 12இன் பெருக்கமாக வரும். இந்த நாட்டில் முருகனுக்கு மாலையிட்டு நடைப்பயணமாகவோ இல்லை வண்டி வாகனங்கள்லேயோ பழனிக்கு போய் பழனி மலை முருகனை தரிசனம் செய்துவிட்டு வரணும். பால் காவடி, பன்னீர் காவடி, இந்த காவடி எல்லாம் எடுத்து சில ஊர்களில் முருகன் ஆலயத்தில் அக்னி பிரவேசம் பண்ணுவாங்க. அதாவது அக்னி குண்டம், தீமிதி திருவிழா படும். அதில் பார்த்தீங்கன்னா முருகர் வெண்டாடி வேந்தராக முதல்ல எடுத்த உடனே சாமி அந்த பூக்குண்டத்தில் இறங்கும், பூக்குழியில் இறங்கும், அக்னி குண்டத்தில். அடுத்தது காவடி இறங்கும். சுவாமி வேஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பூ மிதிக்கிற டயத்தில் அதிகாலை வேளையில் சுவாமி வெள்ளை நரை முடியோட நரை தாடியோட இந்த வள்ளிக்கு கிழவனாக காட்சி தந்த அந்த வேடம் அடைந்து தான் அந்த அக்னி குண்டம் முன்னாடி அந்த அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ரொம்ப விசேஷமானது. அதனால் தைப்பூசங்கிறது பழனி எல்லா முருகன் ஆலயத்திலையும் தைப்பூசம் உண்டு. வேண்டுகின்ற வரமும் நம்ம உடம்ப அதாவது உடம்பை வருத்தி விரதம் இருந்து அந்த பிரார்த்தனையை நம்ம வச்சுக்கும் பொழுது, உடல் வருத்தி அந்த விரதத்தை இருந்தாதான் அந்த விரதத்துக்கு மகிமை. காத்தால சாப்பிட்டு, மத்தியானம் சாப்பிட்டு, ராத்திரி சாப்பிட்டு, நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு, நினைச்ச வாடி இருந்துட்டு போய் சாமியை போய் பார்க்கறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. ஒரு பயம் இல்லை, பக்தி இருக்காது. பயபக்தின்னு ஒன்று இருக்கு. அதை பற்றி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பதிவு சொல்கிறேன். இந்த பிரார்த்தனைங்கிறது மாசத்துல வரக்கூடிய தைப்பூசம். இது ரொம்ப விசேஷமானது. அதே போல் அமாவாசை, முன்னாடி எடுத்தா பொங்கல், இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் இதை மனதிலே வைத்து இந்த மாசத்துல தை மாசத்தினுடைய விசேஷத்தை அனுபவிங்கள். இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை அப்படிங்கிறது சூரியன் மகரத்திலையும், சந்திரன் அதுக்கு 7ஆம் இடத்துல, அதாவது பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக இருக்கும். இது பௌர்ணமி. 7ஆம் இடத்துல கடகத்தில் சந்திரன் ஆட்சியிலிருந்து இந்த மாசத்தை ஆரம்பிக்கிறது. கடைசியில் முடிவு கடகத்தில் தான் முடிக்கிறது. செவ்வாய் கடகத்தில் வக்கரகதியாய் இருந்தவர் இப்போ அதே செவ்வாய் கிரகம் மிதுனத்தில் வக்கரகதியாக அந்த மாதம் போறாரு. சூரியனுக்கு அடுத்த இடத்துல கும்பத்தில் சனி பகவான். அந்த சனி பகவானோட இந்த சுக்கிரன் மாதத்தினுடைய 15 நாட்கள் பின்னாடி மீனத்தில் சுக்கிரன் பிரவேசமாகி உச்சகதிக்கு போகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவோட, மீனத்தில் இருக்கிற ராகுவோட சேர்க்கை. ரிஷபத்தில் குரு வக்கரகதி பூரா இந்த மாதம் பூரா வக்கரகதியிலிருந்து மாதத்தினுடைய கடைசி நாள் குரு வக்கர நிவர்த்தியார். கன்னியில கேது. இது அத்தனையும் கிரக நிலைமையாக உங்களுக்கு தெரிவித்து இது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்கிறது, 12 ராசிக்கு உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம். அன்பான மிதன ராசி என்பர்களே, மிதன லக்கணக்காரர்களே, தினபூமி நேயர்களே, இந்த மாதம் தை மாதம் மகர மாதம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. பொதுவாக ஒரு ராசி பலன், தினப்பலன், வாரப்பலன், மாத பலன் இதெல்லாம் எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்றதுன்னா, தினப்பலனாக இருந்தால் சந்திரன் 1ல் என்ன பண்ணுவார், 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார், 5, 6, 7 இந்த மாதிரி 12 இடத்துக்கும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பலன் இருக்கு. அது தினப்பலன். வாரப்பலன்னா அந்த வாரத்துக்குள்ளே ஏதாவது கிரகங்கள் பெயர்ச்சி ஆகியிருந்தால் அது வாரப்பலன். உதாரணத்துக்கு சொல்லலாம், நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இதுதான் உங்களுக்கு பெரிய கிரகங்கள் பயிற்சி தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் சிறிய கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ராசிக்கு அதிபதி யாரு, புதன். அந்த புதன் அப்படியே 20 நாளுக்கு ஒருக்க 27 நாளுக்கு ஒருக்க மாறும் பொழுது
அவரு என்ன உங்களுக்கு பண்றாருங்கிறதா முக்கியமான விஷயம். அப்ப அந்த புதனுக்கு நட்பு யாரு, பகை யாரு, அவர் எத்தனாம் இடத்துல இருந்து உங்களுடைய எத்தனாம் இடத்தை பார்க்கறாரு. பொதுவா புதன் சூரியனோட அஸ்தங்கமா தான் இருக்கும். புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா எப்பவுமே சூரியன் பக்கத்துல இருக்கு. சார் எப்பாவது ஒரு நல்ல சூடான பாத்திரத்தை தூக்கினா நமக்கு சுடும். அடிக்கடி அதை தூக்கினா நமக்கு பழகி போயிடும். இந்த தீ மிதிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அக்னிகுண்டம். அதெல்லாம் எதுக்கு? ஒரு 10-15 நாள் விரதம் இருந்து அது வைராக்கியம். நம்ம நெருப்புல இறங்க போறோம், அதுதான் அந்த விரதம். மஞ்சள் வேட்டி கட்டிக்கிட்டு தரையில படுத்து வெறுங்காலில் நடந்து மாரியம்மனுக்கு நான் பூக்குழி இறங்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மனசுல அது பதிஞ்சிருது. நீங்க அந்த நெருப்புல கால் வைக்கும்போது அந்த கால் சூடாது. அந்த மாதிரி இந்த புதன் எப்பவுமே சூரியன் பக்கத்திலேயோ முன்னாடியோ பின்னாடியோ தான் இருக்கும். ஆக ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் தான் தள்ளி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த புதனுக்கு தனித்துவம் உண்டு. சூரியனோட சேர்ந்தா புத ஆதித்ய யோகம். புத்தி தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அதை பண்ணிடுங்க, இதை பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க, செஞ்சிருங்க. அதுவும் குறிப்பா மனைவியை கேட்கவே வேண்டாம். இந்த லக்னம் உள்ளவர்கள் மனைவி எப்படி வாய்க்கும்னா ஒரே விஷயத்த பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன நினைப்புன்னா நீங்க மறந்துடுவீங்க, இல்லைன்னா செய்யாம விட்டுருவீங்க. ஆனா நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நிதானமா லேட்டா செய்வீங்க. ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. இது கட்ட காடு போற வரைக்கும் அதுதான். அதனால அவங்கள நீங்க கோவிச்சுக்கிட்டாலும் அதே தான், கோவிச்சுக்காம இருந்தாலும் அதே தான். சரி, இந்த புதன் சூரியனோட இருந்து புதாதித்ய யோகம் கொடுத்தா அது படிப்புக்கு நல்லது. இப்போ உங்க ராசி அதிபதி புதன் சூரியனோட இருந்து அடுத்து சனியோட சேர்றார். அதனால படிப்பினுடைய விஷயத்துல எந்த கவலையும் வேண்டாம். சாதாரணமா இருக்கும். சாதாரணமா படிச்சாலும் நல்ல அறிவு கிடைக்கும். எதையும் சொன்னா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கும். 25 வயதுக்கு மேல மேல் படிப்பு படிக்கிறவங்க கண்டிப்பாக அரியல்ஸ் இல்லாம படிப்பீங்க. 27, 28, 29 வயது வரை உள்ள ஆண்களுக்கு திருமணம் பேச ஆரம்பிச்சது கண்டிப்பாக பேச்சு முடிவுக்கு வரும். 23 வயதிலிருந்து 27 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குழந்தை பேரு அப்படின்னு சொல்றது ஒரு 30 வயதுக்கு மேல ரொம்ப தடங்களா இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல அதனுடைய நல்ல யோகம் உண்டு. தொழில் ரீதியாக முதல் போட்டு தொழில் செய்யறவங்க, சொந்த தொழில் செய்யறவங்க நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. பணம் வர்றதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த பணம் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு பையை நிரப்பும், பல தேவைகளை பூர்த்தி செய்யும். அப்படின்னா என்ன? செலவாகும், நிறையவே செலவாகும். ஆனா அந்த செலவு பண்றதுக்கு வரவு வந்தால் தானே செலவு பண்ண முடியும். கடன் வாங்கக்கூடிய தன்மை அந்த நினைப்பு அதிகபட்சம் இந்த ராசிக்கு இல்லை. கடனை பத்தி சிந்திச்சாவே, கடன் சொன்னாவே உங்களுக்கு கொஞ்சம் கோபமே வரும். இது சொந்த, அதுக்கு மேலே கடன்ல இருக்கிறாங்க அப்படின்னா சொந்த ஜாதகமும் குடும்ப சூழ்நிலையும் தான். அப்பப்போ தசாபுத்தி மாறுது பார்த்தீங்களா? சில நேரங்களில் சில திசைகளில் சில புத்திகளில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடும். அது அவரவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடன் வாங்கிட்டா அடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை பற்றியே நினைச்சிட்டு இருப்பீங்க. இது அனைத்து வயதுக்காரர்களுக்கும். ஒரு 45 வயசு 50 வயது வரை இருக்கக்கூடிய நண்பர்கள், மனைவி கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும், பலமாக இருக்கும். நல்ல வேலை அடுத்தவர்களால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வருமானமே அடுத்தவங்க உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு பல பேருக்கு இந்த மாசத்துல வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு.
நல்ல தகவல்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு பற்று பாசத்தோடு இருப்பீங்க. ஆனால் அடுத்தவங்க உங்கள் பேரில் பற்று பாசம் இருக்காங்கலாம் உங்களால் பார்க்க முடியாது. அது இல்லை, நீங்கள் தான் அடுத்தவங்கள்ட்ட இருப்பீங்க. இதெல்லாம் ஒன் சைடில் போனால் அதை திரும்ப வரும்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. போகும், உங்களுடைய அன்பு அடுத்தவர்களுக்கு தெரியும். ஆனால் ஈகோ பிரச்சனைகளால் அடுத்தவங்க உங்ககிட்ட பாசத்தை காண்பிக்க மாட்டார்கள். இது மனைவியிலிருந்து கணவன்லேருந்து மகன் மகள் வரைக்குமே இது உண்டு. ஏன்னா அதிபுத்திசாலியைத்தான் நீங்கள் பெற்று வச்சுருப்பீங்க. இந்த மாதத்தில் அந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப அந்யோன்யத்தை எதிர்பார்க்க வேண்டாம். உறவுகளால் நீங்கள் உறவுக்கு மதிப்பு கொடுப்பீங்க, உறவுகளால் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய மதிப்பு கிடையாது. ஒரு வார்த்தைக்கு பேருக்கு உங்ககிட்ட பேசுவாங்க. 55 வயசுக்கு மேலே 68 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த அசையும் சொத்து அசையாத சொத்து வாங்கக்கூடாது. ஆனால் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சொத்தை விற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல கூட்டு தொழில் உங்களுக்கு இந்த மாசத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம், ஏதாவது நம்ம செய்யணுங்கிற அந்த ஆரோக்கியமான எண்ணம் உங்களுக்கு உதவி பண்ணும். ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு வருமானத்தை பார்ப்பீங்க. குறிப்பாக வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.